உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தடைகளை மாற்றுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை விசாரித்து நடத்துகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்துக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வரவேண்டியதான தம்முடையவர்களை புதியவர்களை கர்த்தர் கூட்டி சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை கர்த்தர் புறப்படும். பாடும் பொழுதே எங்கள் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி நிறப்பட்டும். அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உண்டாகட்டும், ஆளுகை உண்டாகட்டும். கர்த்தாவே, ஆராதனை வேளையிலே உம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். தூது பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. காணிக்கு பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆசீர்வதித்தல். எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோடி நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரோடி நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்ப
புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதியே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதியே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவர். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவர். அந்த காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். அந்த காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்.
பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதர். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதர். அக்கினியால் பதிலளித்து தேவனே தேவன் என்றார் தேவ மனிதர். அக்கினியால் பதிலளித்து தேவனே தேவன் என்றார் தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தேவஜனம் கூட்டிச் சேர்த்த தேவ மனிதர் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இட்டார். தேவஜனம் கூட்டிச் சேர்த்த தேவ மனிதர் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இட்டார். கேட்டருளு கேட்டருளு என்றே கதறினார் தேவ மனிதர். கேட்டருளு கேட்டருளு என்றே கதறினார் தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். வானங்களை திறந்தே வல்ல தேவர், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவர். வானங்களை திறந்தே வல்ல தேவர், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவர். கர்த்தரே தேவர், கர்த்தரே தேவர் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவர், கர்த்தரே தேவர் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தேவஜனம் குதித்த தேவ மனிதர் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இட்டார். தேவஜனம் குதித்த தேவ மனிதர் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இட்டார். கேட்டருளு கேட்டருளு என்றே கதறினார் தேவ மனிதர். கேட்டருளு கேட்டருளு என்றே கதறினார் தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன்,
என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். வானங்களை திறந்தே வல்ல தேவர், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவர். வானங்களை திறந்தே வல்ல தேவர், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவர். கர்த்தரே தேவர், கர்த்தரே தேவர் என்றே பணிந்தனர் தேவஜனங்கள். கர்த்தரே தேவர், கர்த்தரே தேவர் என்றே பணிந்தனர் தேவஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். சீயோன் பலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனோ ஆசீர்வாதமே, ஜீவன் பலனோ ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் போக்கி நிற்கிறதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் போக்கி நிற்கிறதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். கர்த்தர் சமூகத்திலே
வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே, தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே, தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை, தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன், தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே, தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே, தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை, என் கம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன், தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன், தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். 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 ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். 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 Hallelujah, hallelujah. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லிபிகட பக்கதுரபர பக்கட பக்கதுடி லிபிகதுடி. மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லிபிகட பக்கதுரபர பக்கட பக்கதுரபர பக்கட பக்கதுடி. லிகடக துரபல பங்கடபக ஷலபங்கடபக துடிபி லிபிகதுடி. ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன் கடந்த நாட்கள் முழுவதும் அற்புதமாக நம்மை பாதுகாத்தார், நம்மை நடத்தினார். வேலை செய்கிற இடங்களிலும், போகிற வருகிற இடங்களிலும், வீடுகளிலும், எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை வேலியடைத்து பாதுகாத்தார். இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க, பாடி துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடியினாலே இந்த நாளிலும் கர்த்தர் புதிய கிருபைகளை, புதிய அபிஷேகத்தை, புதிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபங்காடா பக்க துடி, லிபிகாடா பக்க துரபால பங்காடா பக்க துடி பேலிபிகதுடி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த
பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் என்று. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் அது பெருத்ததாக இருக்கலாம். சத்துருக்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கலாம், அல்லது பலத்த ஜாதிகளாக இருக்கலாம், அல்லது பலத்த பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்று, அவைகள் உங்களை துரத்த முடியாது. நீங்களே அவைகளை துரத்துவீர்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷாலபங்காடா பக்க துடிபேலி லிபிகாடா பக்க துரபால பக்காடா பக்க துடிபேலி பேக்கதுடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகள் பெருத்ததாக இருந்தாலும், பலமுள்ளதாக இருந்தாலும் அது பெரிய காரியமில்லை. தேவனுக்கு அது பெரிய காரியமில்லை. ஆனால் அவரை ஆராதிக்கிற நமக்கு அவைகளை துரத்தும்படியாக அல்லது ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறபடினாலே நாம் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷாலபங்காடா பக்க துடி லிபிகாடா பக்க துரபால பக்காடா பக்க துடிபே லிபிகே துடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் அல்ல, பேச்சிலே அல்ல, அது பலத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பலம் நமக்கு தேவை என்பதை இந்த வசனம் ஞாபகப்படுத்துகிறது. எனவே இந்த ஆராதனை வேளையிலே தேவ பலன், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்பும்படியாக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷாலபங்காடா பக்க துடி லிபிகாடா பக்க துரபாலபங்காடா பக்க துடி. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் பலப்படுத்துகிற தேவன். எவ்வளவு மனதிலே நீங்கள் பலவீனத்தோடு வந்திருந்தாலும், உங்கள் ஆவியாத்மா சரீரத்திலே பலவீனத்தோடு வந்திருந்தாலும், சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் உங்களை பலவீனப்படுத்தி இருந்தாலும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவருடைய சமூகத்திலே வந்து நீங்கள் பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது பலவீனப்பட்ட எல்லா காரியங்களிலும் தம்முடைய பலனை, தம்முடைய கிருபையை, தம்முடைய அபிஷேகத்தை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்த போகிறபடியினாலே மீண்டும் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷாலபங்காடா பக்க துடி லிகடக துரபால பங்காடா பக்க. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 4வது பாடலையும் பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். 3வது பாடல். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. தெரிந்த பாடல். பக்தி வினயத்தோடு கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து தேவ பிரசன்னத்தினால் நிறைவோமாக.
பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் கரங்களை அசைத்து பாடு. ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையா பிரவேசித்த, பெருமழையா பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, இயேசு உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் கரங்களை அசைத்து பாடு. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, அக்கினியானவரே, அன்பின் ஜுவாலையே, அக்கினியானவரே, அன்பின் ஜுவாலையே, ஆசீர்வதியோ அரவணையோ, ஆசீர்வதியோ அரவணையோ, ஆன்மீக தீபமே, இயேசு ஆன்மீக தீபமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் கரங்களை அசைத்து. ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. பாட்டுத்தாளிலே 4வது பாடல். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி பாடி நாம் ஆராதித்து கர்த்தரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்தவரை துதியுங்கள்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உட்காருவோம். வசனம் கரங்களை தட்டுங்க. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பக்கம் 453 என்று நினைக்கிறேன். ஒன்று ராஜாக்கள் 18:3. இருந்த வண்ணமாக தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடி துதித்து மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசி சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம்.
இன்றைக்கு நாம் இந்த உபதியாவை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த உபதியா மூலமாக தேவன் நமக்கு நல்ல சத்தியத்தை வைத்திருக்கிறார். இந்த உபதியா என்பவன் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்த ஆகாப் ராஜாவின் நாட்களிலும் எலியா தீர்க்கதரிசியின் நாட்களிலும் வாழ்ந்தவன். வேதத்திலே நிறைய உபதியாக்கள் இருக்கிறாங்க. 10-12 பேருக்கு மேல் உபதியா என்கிற பெயர் வருகிறது. ஆனால் இந்த உபதியா ஆகாப் ராஜாவினுடைய அரண்மனையிலே அவன் விசாரிப்புக்காரனாக வேலை செய்கிறான். நமக்கு விளங்கும்படி தெரிய வேண்டும் என்றால் அவன் ஒரு கவர்னர், ஆளுநர். ஆங்கில வேதாகமத்திலே அவனுக்கு கவர்னர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர், அதாவது இவனுக்கு தெரியாமல் ராஜா எதையும் செய்ய மாட்டான். எந்த காரியம் செய்ய வேண்டுமானாலும் இந்த உபதியாவினிடத்தில் தான் அவன் விசாரிப்பான், அல்லது தான் செய்ய வேண்டிய காரியம் எது என்றாலும் இந்த உபதியா மூலமாகவே அவன் செய்வான். அப்படிப்பட்ட நல்ல ஒரு பதவியிலே இந்த உபதியா இருக்கிறான். அரண்மனையிலே ராஜாவுக்கு வலது கையாக இவன் இருக்கிறான். இந்த உபதியா மூலமாக நமக்கு சில ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் அதை சுருக்கமாக பார்த்து நாம் அதை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த உபதியாவை குறித்து 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த உபதியா எப்படிப்பட்டவனாய் இருந்தானாம்? கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் என்று சொல்லல. என்ன சொல்லிருக்கு? கர்த்தருக்கு மிகவும், அந்த வார்த்தையை நீங்க கவனிக்க. பயந்து நடப்பது சாதாரண காரியம், ஆனால் மிகவும் பயந்து நடப்பது மிக கடினமான காரியம். இந்த உபதியா என்ற அவனுடைய பெயருக்கு என்ன பொருள் என்றால் கர்த்தருடைய ஊழியன் அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று பொருள். அந்த பொருளுக்கு ஏற்றால் போல்தான் இவன் வாழ்ந்தான் என்று நாம் சொல்லலாம். இவன் அரண்மனையிலே ராஜா எந்த நேரமும் இவனை கூப்பிட முடியும். எந்த நேரமும் இவனுக்கு ராஜாவினிடத்திலிருந்து செய்தி வரும். ராஜாவுடைய வார்த்தைகளை உடனடியாக இவன் சொல்ல வேண்டியவர்கள் சொல்லி செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய இவன் கட்டளை கொடுக்க வேண்டும். எனவே இந்த உபதியா என்பவன் இஷ்டப்படி அரண்மனையிலே அங்க இங்குமா அவன் சுற்றி கொண்டிருக்க முடியாது. இவனுடைய வேலை ரொம்ப, அதாவது எப்போ எந்த வேலை வரும் என்று தெரியாத ஒரு அவசர நிலையிலே இவன் இருக்க வேண்டும். அவனுடைய சூழ்நிலை ராஜாவினிடத்திலிருந்து எப்பொழுது என்ன செய்தி வரும் என்கிற அந்த மனநிலையிலே அவன் அரண்மனையிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ யாரிடத்திலும் அவன் சந்தோஷமாய் பேசி சிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை அவனுக்கு. இஷ்டப்படி அவன் எதையும் செய்ய முடியாது. அந்த சூழ்நிலையில் இவன் இருந்தாலும் நம்ம சொல்லுவோம், நேரம் சரி, நேரம் எங்களுக்கு இல்ல, வேலை டைட்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவனுக்கு அதை விட ரொம்ப வேலை டைட்டா இருக்கும். ராஜாவுக்கு வலதுகை என்பதனாலே அவ்வளவு சூழ்நிலையிலும் இவன் தேவனுக்கு மிகவும் பயந்து நடக்கிறான். அதுதான் இவனிடத்திலே காணப்பட்ட தனித்தன்மை. அந்த சூழ்நிலையிலும், அறிவிரியாய் இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் தேவனோடு தொடர்பு கொண்டே இருப்பான், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பான், கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பான்.
அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தான் என்றால் நாம் அந்த அனுபவத்திற்குள்ளே வர வேண்டும். வேலை நமக்கு இருக்கலாம், ரெஸ்டே இல்லாம இருக்கலாம், அறிவிரியாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதை சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது. இந்த உபதியா நமக்கு எதிராக வந்து நிற்பான் பரலோகத்திலே. எனவே தேவனுடைய பிள்ளைகள் எந்த கடினமான சூழ்நிலையிலும், உங்கள் கடினமான வேலைகளின் மத்தியிலும் ஜெபிக்கிறவர்களாக, வேத வாசிக்கிறவர்களாக, கர்த்தரோடு தொடர்பு கொள்கிறவர்களாக, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற அனுபவம் அல்ல, மிகவும் பயந்து ஜீவிக்கிற அனுபவத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த அனுபவம் இருந்ததுனாலதான் இவனை அரண்மனையில நல்ல பதவியில ஆண்டவர் கொண்டு வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நீங்கள் வேலை செய்கிறதான வேலை ஸ்தலங்களிலே அல்லது செய்கிற பிரயாசங்களிலே படிப்படியாக உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயம் ஆண்டவருக்கு மிகவும் பயந்து ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சிங்காசனத்திலே உயர்த்தி கொண்டே இருப்பார். உங்கள் வருமானம் உயர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய நிலைமை உயர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஆவியாத்ம சரீரம் நல்ல ஆரோக்கியத்திலே உயர்ந்து கொண்டே இருக்கும். எனவே தேவ பிள்ளைகள் இந்த உபதியாவை போல நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக அல்ல, மிகவும் பயந்து நடக்கிற அந்த மேன்மையான அனுபவத்திற்குள்ளே வரவேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிற அந்த அனுபவம் இந்த உபதியாவுக்கு எப்போ இருந்து இருக்குது தெரியுமா? வாசிங்க 12ஆம் வசனம், அதே அதிகாரத்திலே 12ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 18:12. உமது அடியனாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். இந்த உபதியா ஏதோ வாலிப பிராயத்துல நல்ல வேலை கிடைச்சதுனால அப்படி அல்ல, சிறு பிராயத்திலிருந்தே, சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு எப்படி நடக்கிறான்? பயந்து நடக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த சின்ன வயதிலிருந்தே தேவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கிறது, விசுவாசம் இருந்திருக்கிறது. அந்த சிறு வயதிலிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்திருக்கிறது. இப்ப நமக்கு ஆண்டோடைய வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கிறது. எப்பொழுதும் ஆண்டோடைய வருகை இருக்கலாம். அப்படியானால் நாம் இன்னும் ஆண்டவருக்கு மிகவும் பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள் வந்துவிட வேண்டும். நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் வித்தியாசமாக இருக்கலாம், வேலையிலே பிரச்சனைகள் இருக்கலாம், வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கலாம். அது நம்மை மேற்கொள்ள விடக்கூடாது. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியத்திலே நாம் சரியாக இருந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகள் சிறு பிள்ளையிலிருந்து இந்த உபதியா கர்த்தருக்கு பயந்து நடந்தார். நாம் இன்றிலிருந்தாவது ஆண்டவருக்கு மிகவும் பயந்து நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க யோபுவை எடுத்துக்கொள்ளுங்க. யோபு தன் சிறு பிராயத்தை குறித்து அவன் சொல்லும் பொழுது, சிறு பிராயத்திலே அவனுடைய காரியம் என்ன என்கிறதை அவனே சொல்லுகிறான். வாசியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறு வயது அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர்.
யோபு சிறு பிள்ளையில அவன் என்ன செஞ்சாங்கிறத இங்கே சொல்லுகிறான். அறியாத வயது, தெரியாத காலம். அந்த சிறு வயதுல நான் செஞ்ச தப்புகளை, அக்கிரமங்களை இப்ப நீங்க நினைச்சு அதை பலிக்க பண்றீங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை எடுத்துட்டீங்க, எனக்கு நோயை கொடுத்துட்டீங்க, என் ஆசீர்வாதம் எல்லாம் சீரழிஞ்சு போச்சு, இப்படி வேதனைப்படுகிறேன். இப்படியாக சிறு பிள்ளையிலே நான் செய்த அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறேன் என்று அவன் கதறி ஜெபிக்கிறான். பாருங்கள், யோபு சிறு பிள்ளையிலே இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்திருந்தாலும் உபதியா சொல்லுகிறான், அதே சிறுபிள்ளை பிராயத்திலே நான் கர்த்தருக்கு பயந்து நடந்தேன் என்று சொல்லுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எரேமியா 22:20. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல சம்பளம், நல்ல குடும்ப சந்தோஷம், சமாதானம், இப்படி என்று நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது நான் உனக்கு சொன்னேன், நீ என்ன செஞ்ச? கேட்க மாட்டேன். கேளேன் என்றால் கேட்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொன்னாய். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே அவங்களை குறித்து சாட்சி சொல்றாரு. நீ நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தப்பா, உனக்கு ஒரு குறையும் நான் வைக்கல, சுகமா வாழ்ந்துகிட்டு இருந்த. அப்பெல்லாம் நான் சொன்னேன். ஆனா சிறு பிள்ளையிலிருந்தே உனக்கு ஒரு புத்தி இருக்கு. என்ன புத்தி தெரியுமா? நான் சொல்ற சத்தம் உனக்கு கேட்கும், நான் சொல்ற வார்த்தைகள் உனக்கு கேட்கும். ஆனா நீ என்ன செய்வ? அவன் பங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாய். சிறு பிள்ளையிலிருந்தே தேவனுடைய சத்தத்தை கேட்க விரும்பாத இஸ்ரவேலர்கள். ஆனால் அதே கூட்டத்துக்குள்ள உபதியா இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் சிறு பிள்ளையிலிருந்தே கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் என்று சொல்லுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மற்றவர்கள் எப்படி இருக்கட்டும், ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த உபதியாவை போல கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிற, ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவேதான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 25ஆம் சங்கீதம் 12, 13 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற மனிதனுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? முதலாவது, தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நமக்கு நிறைய வழி தெரியும். நம்ம இந்த வழியில போவோமா, அதை செய்வோமா, இதை செய்வோம் நினைப்போம். ஆனா கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரா, மகனே நீ அப்படி போக வேண்டாம், மகளே நீ இப்படி போக வேண்டாம், நான் சொல்றபடி நீ போ அப்படின்னு அவர் நமக்கென்று வைத்திருக்கிற வழியை நமக்கு போதிப்பார், நமக்கு உணர்த்துவார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பயந்து ஜீவிக்கணும். நம்ம கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்சாச்சுன்னா அவரே நமக்கு உணர்த்துவார். நம்ம அங்க போகணும், இங்க போகணும், அவர்கிட்ட போகணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்சா போதும், கர்த்தரே உங்களுக்கு எல்லாவற்றையும் உணர்த்துவார், உங்களை சரியான பாதையில நடத்துவார். எனவே கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு நம்ம நினைக்கிற பாதையில் இல்ல, அவர் வைத்திருக்கிற பாதையிலே நம்மை நடத்துவார். அடுத்து, அவனுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும். தங்கும் அந்த வார்த்தையை நீங்க பார்க்கணும். நோவா செய்த வேளையில தண்ணி வத்திருச்சான்னு பார்க்கிறதுக்கு முதல்ல காகத்தை அனுப்பினார்.
அந்த காகம் வெளியே போயிட்டு வந்தது. அந்த வேதம் எப்படி எழுதுது? காகம் வருகிறதும் போகிறதுமாய் இருந்ததுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. தங்கல் வருது போது, வருது போது. அதே மாதிரிதான் சில நேரங்களில் நன்மை வரும் போகும், சம்பளம் வரும், வந்த வேகத்துல போயிரும், தங்காது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நன்மையானது, ஆசீர்வாதமானது வருகிறதும் போகிறதுமாய் இருக்காது, அது நம்மில் தங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது நமக்கு வழியை காட்டுவார். அது மட்டுமல்ல, நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நம்மேல், நம்முடைய வீட்டிலே அவர் தங்க வைப்பார். ஆசீர்வாதம் தங்கும். நம்ம நினைச்ச நேரம் நினைச்ச காரியங்களை செய்யலாம். எனவே கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மோட முடிகிறது இல்ல, சந்ததிகளும் பூமியிலே வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று பொருள். அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். எனவே தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து, இந்த உபதியாவை போல கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்னும் சாலமோன் நீதிமொழிகளிலே எழுதும் பொழுது எழுதுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. ஆண்டவருக்கு ஒரு தேவ பிள்ளை பயந்து ஜீவித்து கொண்டே இருந்தா அவங்க வாழ்க்கை, அவங்க மனது எப்படி இருக்குமா? ஊற்று மாதிரி இருக்காது, ஜீவ ஊற்று. அதாவது வற்றாமல் இருக்கும். எவ்வளவு வெயில் அடித்தாலும், எவ்வளவு உஷ்ணமான காற்றுகள் வீசினாலும் அந்த தேவ பிள்ளைகள் சந்தோஷமாவே இருப்பாங்க, செழிப்பாவே இருப்பாங்க, கஷ்டப்படாமலே இருப்பாங்க. அதுதான் ஜீவ ஊற்று. ஏன்னா கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க ஜீவிக்க எல்லா இடமும் வறட்சியாய் இருந்தாலும், வேதனைகளாய் இருந்தாலும், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகள் செழிப்பாக இருப்பாங்க, சந்தோஷமாய் இருப்பாங்க, மகிழ்ச்சியாய் இருப்பாங்க, ஜெயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. எனவே அது ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிக்கு அல்ல, மரண கண்ணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுக்கு மேல எத்தனைன்னு தெரியாது. சாத்தா எவ்வளவு மரண கண்ணிகளை அனுப்பிக்கொண்டே இருந்தாலும், வியாதியா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், தோல்விகளா இருக்கலாம், பணப்பிரச்சனையா இருக்கலாம், எந்த கண்ணிகளானாலும், எந்த மரண கண்ணிகளானாலும் அவன் அனுப்பினாலும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது அந்த கண்ணிகள் ஒன்று உங்களை தொடாதபடி கர்த்தர் தப்பிக்க வைத்து விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்க ஜீவிக்க உங்களுக்கு விரோதமாய் எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்ணி போல் வந்தாலும், மரித்து விடுவோமோ என்கிறதான கண்ணி போல் இருந்தாலும், தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தமக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அதே போல பிரசங்கியிலையும் அவன் எழுதுகிறான். 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிரசங்கி நம்ம தேவனுக்கு பயந்து ஜீவிக்கணுங்கிறது ஒரு கடமை, நம்ம செஞ்சுதான் ஆகணும். எனவே இந்த நாளிலிருந்து இந்த உபதியாவை போல கர்த்தருக்கு நாம் பயந்து ஜீவிக்க வேண்டும் என்ற கடமை நமக்கு இருக்குது. அதை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படி நம்ம ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால், உபதியாவை எப்படி ஒரு நல்ல சிங்காசனத்திலே வைத்தாரோ, உயர்விலே வைத்தாரோ, அதுபோல இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய நிலைமையிலும்
பண நிலைமையிலும் உங்கள் வேலைகளிலும் படிப்புகளிலும் ஆண்டவர் உயர்ந்த நிலைமையிலே வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்து இந்த ஒபதியா என்ன செய்தான்? 1 ராஜாக்கள் 18:4 என்று நினைக்கிறேன். ரெண்டாவது இவன் செஞ்ச காரியம், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை ஏசபேல் கொலை செய்கிறான். அந்த நேரத்துல அரண்மனையில தான் அவ ஏசபேல் இருக்கா, ராணி. அதே அரண்மனையில தான் யார் இருக்குது? ஒபதியாவும் இருக்கிறான், கவர்னரா இருக்கிறான். ராணி என்ன செய்யறா? ஏசபேல் என்ன பண்றா? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எங்க கண்டாலும் கொன்று போடுகிறான். அதே அரண்மனையிலிருந்து தான் தீர்க்கதரிசிகளை கொல்றதுக்கு ஆணை வருது. ஆனா அதே அரண்மனையில தான் ஒபதியாவும் இருக்கான். இவன் என்ன செய்யறானா? கெபிக்கு 50 பேராக 100 தீர்க்கதரிசிகளை என்ன செய்யறான்? கொன்றாதபடி ஒளித்து வைக்கிறான். கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. இவன் ஒளிச்சு வச்சிருக்கிற செய்தி மட்டும் ஏசபேலுக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும்? முதல்ல இவன் என்ன செஞ்சிருவா? ஒபதியாவை கொன்றான். அது இவனுக்கு தெரியுமா தெரியாதா? நன்றாக தெரியும். ஏசபேலுக்கு, ராணிக்கு மட்டும் தெரிந்து விட்டால் தனக்கு ஜீவன் இல்லை என்பது அவனுக்கு நன்கு தெரியும். தன் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒளித்து வைக்கிறான். அந்த ராணியினுடைய அல்லது ராஜாவினுடைய கண்களுக்கு, அவனுடைய ஆட்களுக்கு தெரியாத அளவுக்கு இவன் ஒளித்து வைக்க முடியுமா? ராஜாவினுடைய ஆட்கள் எங்கே இருப்பாங்க? ஏசபேலுடைய ஆட்கள் எங்கே இருப்பாங்க? பின்ன எப்படி இவன் ஒளித்து வைக்க முடியும்? காரணம், இவன் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தபடினாலே தேவனுடைய பாதுகாப்பினால் ஒளித்து வைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனை, சத்துரு ராஜாவா இருக்கலாம், ஏசபேலா இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏசபேலை விட, ஆகாப் ராஜாவை விட கர்த்தர் பாதுகாப்பதில் வல்லவராயிருக்கிறார். எனவே கர்த்தருக்கு பயந்து ஜீவியுங்கள். ஜெபத்தை விடாதீங்க, வேத வாசிப்பை விடாதீங்க, ஆராதனையை விடாதீங்க. ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை தருவார். யாருடைய கண்களும் உங்களை காணாதபடி, உங்களுக்கு தீங்கு செய்ய விடாதபடி கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒளித்து வைக்கிறார், மறைத்து வைக்கிறார். அன்றைக்கு யோசுவா கூட, மோசேக்கு அடுத்தால ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த யோசுவா எரிகோவை வேவு பார்ப்பதற்காக 2 வேவுகாரர்களை, இஸ்ரவேலர்களை அனுப்புகிறார் அந்த எரிகோ தேசத்திற்கு. அந்த 2 இஸ்ரவேலர்களும் ராகாப் என்ற வீட்டுக்கு போறாங்க. அவள் ஒரு பாவியான ஸ்திரீ, அதனால அவள் வீட்டுக்கு யாரும் வருவாங்க போவாங்க. இந்த 2 பேரும் அங்க போனதும் இவங்களை பார்த்த உடனே அவ கண்டுபிடிச்சிட்டா, நீங்க இஸ்ரவேலர்கள் அல்லவா, உங்களை குறித்து நாங்கள் பயந்துகிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. இப்போ என்னதான் இந்த வேவுகாரர்கள் தெரியாம வந்தாலும் இந்த செய்தி ராஜாவுக்கு போயிருச்சு. வேவுகாரர்கள் நம்ம தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க, உளவாளிகள், பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்துட்டாங்க. உடனே ராஜா சேவகர்களை அனுப்பி தேடுறான். ராகாப் வீட்டுக்கு தான் அனுப்புறான். ஏன்னா தெரியும், யார் வந்தாலும் பாவியான ஸ்திரீ வீட்டுக்குள்ள வந்துருவாங்க, அவ ஏத்துக்கிடுவா.
அதனால அங்க போய் பாருங்க. அப்படி அவர்கள் வரும்பொழுது ராகாப் என்ன செய்கிறார்? யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3, 4 என்று நினைக்கிறேன். யோசுவா 2, 3, 4. கொண்டு வா. இவளும் என்ன செஞ்சிட்டா? ஒளித்து வைக்கிறாள். அந்த உபதியாவும் தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்தாள். இந்த ராகாபும் இஸ்ரவேல் வேவுகாரரை ஒளித்து வைக்கிறாள். என்று சொல்லி அனுப்பிட்டான். இவள் இப்படி ஒளித்து வைத்தபடினாலே, பாதுகாத்தபடினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை வீழ்த்தும் பொழுது, நிர்மூலமாக்கும் பொழுது, இந்த ராகாபையும் அவருடைய குடும்பத்தையும் அவர்கள் பாதுகாத்தார்கள். எரிகோ ஜனங்கள் செத்தது போல இவர்கள் சாகவில்லை. ராகாப் சாகவில்லை, உயிரோடு அவள் இஸ்ரவேல் தேசத்திலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவள் வாழ்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவள் ஒளித்து வைத்தபடினாலே அவளுடைய பின்காலத்தை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். திரும்ப வாசிங்க. 1:5. போவாசை, அதாவது ரூத்தினுடைய கணவன் போவாஸ். இந்த போவாசை யார்கிட்ட தான் பெற்றெடுத்திருக்காங்க? ராகாபிடம். அப்படித்தானே பட்டிருக்கு? ராகாபிடத்தில். அன்னைக்கு 2 இஸ்ரவேலர்களை ஒளிச்சு வச்சா, இப்போ இவ வயிற்றில் இருந்தே போவாஸ் பிறக்கிறான். இஸ்ரவேலின் சந்ததி பிறக்கிறார். அந்த சந்ததியில தான் தாவீது பிறக்கிறார். அந்த சந்ததியில தான் யாரும் பிறக்கிறது? இயேசுவும் பிறக்கிறார். எவ்வளவு மேன்மையான அனுபவம் பாருங்க இந்த ராகாபுக்கு. 2 இஸ்ரவேலர்களை ஒளித்து வைத்தபடினாலே கர்த்தர் அவளை பாதுகாத்தது மட்டுமல்ல, அவள் மூலமாகத்தான் சந்ததிகளும் இஸ்ரவேலிலே உண்டாகிறார். தாவீது ராஜா உண்டாகிறார், இயேசு அந்த சந்ததியில பிறக்கிறார். தேவ பிள்ளையே, அப்ப 2 பேரும் ஒளிச்சு வைத்த ராகாபுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம். உபதியா எத்தனை பேரை ஒளிச்சு வச்சா? 100 பேரை ஒளிச்சு வச்சா. 50 பேர். அவனை எவ்வளவா ஆசீர்வதித்திருப்பான். எதுக்கு ஒளிச்சு வச்சான்? அவர்களை அப்பமும் தண்ணியும் கொடுத்து பராமரிப்பதற்காக. அப்பமும் தண்ணீரும் கொடுத்து தீர்க்கதரிசிகளை பாதுகாக்கிறார். 100 பேருக்கு தண்ணியும் ஆகாரமும் கொடுக்கணும்னா லேசப்பட்ட காரியமா? அதுவும் ராஜாவுக்கு தெரியக்கூடாது, ஏசபேலுக்கு தெரியக்கூடாது. தெரியாம கொடுக்கணும்னா முடியுமா? 1-2 பேருக்கு கூட கொடுத்துடலாம். 100 பேருக்கு கொடுக்க முடியுமா? பெரிய பெரிய அண்டாவில் கொண்டு போனோம். ஆண்டவர் பாதுகாத்தார். ஆண்டவர் பாதுகாத்தார், பராமரித்தார். தனக்கு இருந்த பதவியில் தான் சொகுசாய் அவன் வாழல, ஆண்டவருக்காக அவன் செய்கிறான். இந்த உபதியாவை போல கர்த்தருக்காக நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்காக நாம் பிரயோஜனப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை உபதியா நமக்கு போதிக்கிறார். எனவே இந்த உபதியாவுக்கு எவ்வளவு மேன்மையான நிலைமையிலே ஆண்டவர் அந்த சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆசீர்வாதமான நிலைமையில் வைக்கும் பொழுது, கர்த்தருக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும், செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு ஜீவியம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவே உபதியா ஒளித்து வைத்தவன் மட்டுமல்ல, அவர்களுக்கு வேண்டிய அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து தீர்க்கதரிசிகளை பராமரித்தவனாக இருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்க வேண்டும்.
ஆண்டவருக்காக நாம் பிரயோஜனப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அடுத்தபடியாக இவனுடைய காரியத்தை நீங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18:7. அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று சொல்லல. அவன் எப்படி சொல்றான்? நீ என் என் அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா? இவன் யாரு? அதுக்கு முன்னால அவன் என்ன செய்யறான்? எலியாவை கண்ட உடனே கையெடுத்து கும்பிடல. அவன் என்ன செய்யறான்? முகம் குப்புற என்ன செய்கிறான்? விழுகிறான். எலியாவுக்கு முன்பாக, தீர்க்கதரிசிக்கு முன்பாக, எலியாவுக்கு முன்பாக முகங்குப்புற விழக்கூடிய அளவுக்கு இவன் சாதாரண மனிதனா என்ன? கவர்னர், ஆளுநர், அந்த அதிகாரத்தில் இருக்கிறவன். அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள ஒரு சிங்காசனத்தில் அவன் இருக்கிறான். ஆனாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கண்டவுடனே, எலியாவை கண்டவுடனே அப்படியே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்வது அவன் தன்னை தாழ்த்துகிறதை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும் அவன் தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனாயிருந்தான். தாழ்மையுள்ள ஜீவியம் அவனுக்குள் இருக்கிறது. அடுத்தபடியாக தேவ பிள்ளைகள் உபதேயாவினிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அந்த தாழ்மை என்ற சுபாவம் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சுதான் தீரணும். இந்த ஆகாப் ராஜா மோசமானவன் தான், தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. அவனை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல 25 நீங்க வாசித்தீங்கன்னா அவனை குறித்து எழுதியிருக்கு. 1 ராஜாக்கள் 21. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செஞ்சவன், பொல்லாப்பு செய்தவன் ஒருத்தனும் இல்ல. அருவருப்பாய் நடந்தான்னு கூட சொல்லல. எப்படி சொல்லிருக்கு? மகா அருவருப்பாய் நடந்தான். ரொம்ப மோசமான, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தவன், அந்நிய தெய்வங்களை வணங்கி ஆண்டவருக்கு முன்பாக மகா அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் இந்த ஆகாப் ராஜா. ஆனா அவனை குறித்து தேவன் இந்த எலியா தீர்க்கதரிசி இடத்துல ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறார். அப்படி எச்சரிக்க போகிறான். எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு சொல்றான். அப்படி சொன்ன பொழுது இந்த ஆகாப் ராஜா பொல்லாப்பாய் நடந்து கொண்டவன், மகா அருவருப்பாய் நடந்து கொண்டவன், கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி போய் சொன்ன உடனே 29ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 21:29. ஆகாப்பு மகா அருவருப்பானவன், பொல்லாப்பு செய்தவன். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான்? தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா? அப்போ அவன் செய்த அவ்வளவு அக்கிரமங்களும் பாவங்களும் அந்த தாழ்மை என்ற சுபாவம் அடிச்சு போடுது. கர்த்தர் அதை மறந்துடுறார். தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படின்னு தீர்க்கதரிசிட்ட கேட்காரு. நாம் பார்த்தோம்பா, அவ்வளவு மோசமானவன் தான் ஆகாப்பு. ஆனா நீ என் வார்த்தையை சொன்ன பொழுது தன்னை தாழ்த்தினானே, அதை நீ கண்டாயா அப்படின்னு கேட்கிறார். அந்த தாழ்மை அவனுடைய அக்கிரமங்களை பாவங்களை மறைக்கிறத பார்க்கிறோம்.
எனவே தேவ பிள்ளைகள் ஒருபோதும் பெருமையாக, அகந்தையாக, மேட்டிமையாக நடந்து கொள்ளவே கூடாது. தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. நான் அவன் தாழ்த்தினபடினாலே நான் அவன் நாட்களிலே அந்த பொல்லாப்பை நான் என்ன செய்ய மாட்டேன், வரப்பண்ண மாட்டேன். இவன் மேல பொல்லாப்பு வந்திருக்கணும், ஆகாப் மேல பொல்லாப்பு வந்திருக்கணும். அருவருப்பானவன், தேவனுக்கு விரோதமானவன். ஆனாலும் அவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் தன்னை தாழ்த்துகிறான். தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் ஆண்டவரை எதிர்த்திராதீங்க, கசந்து கொள்ளாதீங்க. அவ்வளவு சூழ்நிலையிலும் ஆகாப்பு தன்னை தாழ்த்தினபடினாலே ஆண்டவர் அவனுக்கு பொல்லாப்பு செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தாழ்மை தேவனை தடுத்து விட்டது, பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்து விட்டது. அவனுடைய ஜீவனுள்ள நாள் வரைக்கும் அந்த பொல்லாப்பு அவனுக்கு வரல. தேவனுடைய பிள்ளையே, தாழ்மை எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்கிறது என்பதை பாருங்கள். எனவேதான் இந்த உபதியா இவ்வளவு தாழ்மையுள்ளவனாக முகங்குப்புற விழுந்து தாழ்மையை காட்டினபடினால்தான் ஆகாப்பும் அவனை கண்டுகொள்ள முடியவில்லை, யேசபேலும் கண்டுகொள்ள முடியவில்லை. கடைசி வரைக்கும் தீர்க்கதரிசிகளை அவன் பாதுகாத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. எனவேதான் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொன்னார், இந்த பிள்ளையை போல் தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். தாழ்மையுள்ளவர்கள் பெரியவர்களாய் மாறுவார்கள். தாழ்மையுள்ள சுபாவம் நமக்கு வந்துவிட்டால் கர்த்தர் நம்மை பெரியவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, உயர்வுள்ளவர்களாக ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். கடைசியாக யாக்கோபு எழுதுகிறார் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தேவ பிள்ளைகளே, இந்த உபதியா கவர்னராக இருந்தாலும், மிகப்பெரிய சிங்காசனத்தில் நல்ல அரண்மனை வேலையில் இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து ஜீவித்தான். இரண்டாவதாக, அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்து பராமரித்தான். நாம் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவது, தாழ்மையாய் அவன் ஜீவித்தான். கர்த்தர் அவனை உயர்ந்த நிலைமையிலே வைத்தார். அதுபோல நாம் இந்த உபதேவை போல நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை இந்த நாளிலிருந்து உயர்த்துவாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எலியாவின் தேவன் நம் தேவன் என்ற பாடலை கேட்கும் பொழுது உங்களுடைய தசமபாக காணிக்கைகள், அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவர். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவர். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்
என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவர், வல்லமையின் தேவன் நம் தேவர். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உபதியாவை எங்களுக்கு முன்பாக வைத்து நீர் பேசினீரப்பா. அவன் அவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் உமக்கு மிகவும் பயந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் அவனுக்குள் இருந்தது. உம்முடைய தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்து பராமரித்த ஒரு மனிதன் தாழ்மையை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக காணப்பட்டபடினாலே அவனை உயர்ந்த நிலைமையில வைத்து நீர் ஆசீர்வதித்திரப்பா. அதுபோல நாங்களும் உமக்கு பயந்து ஜீவிக்க, மிகவும் பயந்து ஜீவிக்க, நாங்கள் உமக்காக பிரயோஜனப்பட கொடுக்கிறவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக ஜீவித்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சிங்காசனத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, சுகத்தை, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி, வேண்டிய பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தை நூறத்தனையாய் கொள்ளும். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.